ஹலோ ஆல், நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண சென்னை பீச் செங்கல்பட்டு ஏசிஎம்யூ ஒரு வழியாக ஏப்ரல் 19 இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது இனாக்ரேஷன் இன்னைக்கு மார்னிங் 7 o'clock நடந்தாச்சு. அதை பார்க்க தான் நம்ம இப்போ போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீச் டு செங்கல்பட்டு 105 rupees வச்சுருக்காங்க. நம்ம ஒரு சின்ன ஜேர்னி போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு மினிமம் ஃபேர் 35 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே அந்த ட்ரெயின் இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு, இங்கே எங்கேயும் தெரியல. மேபி பிளாட்ஃபார்ம் 1ல் இருக்கான்னு போய் செக் பண்ணுவோம் வாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே பிளாட்ஃபார்ம் 1ல் இருக்குது இந்த ஏசி ட்ரெயின். மாலை போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி Day 1 அதை பார்க்கவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ நம்மள மாதிரி நிறைய எந்தூசியாஸ்ட் இன்றைக்கி வந்திருக்காங்க அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் டே இப்படி போகலாமா அப்படின்னு. இதுக்கு டிக்கெட் நம்ம யூடிஎஸ் ஆப்லேயும் வாங்கலாம், கவுண்டர்லேயும் வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. 3:45க்கு வந்து ஷெட்யூல் டிபார்ச்சர் இந்த ட்ரெயினுக்கு. இப்போ மணி 3:10 தான் ஆகுது. அதனால இன்னும் கதவெல்லாம் திறக்கலை. சிஎஃப் கோச் நல்லாவே இருக்குது பார்க்க. இன்னும் ஓப்பன் பண்ணல, பட் இன்டீரியர்ஸ்லாம் வெளிலேருந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்காங்க. ஒரு ட்ரெயினோட முகத்வாரத்துக்கு வந்தாச்சு நம்ம. இது வந்து 12 car ரேக்கட்டாக வச்சுருக்காங்க. வெஸ்டிபியூல் சிஸ்டமும் இருக்குது. நம்ம எல்லா கோச்சுக்குமே உள்ளே போகலாம். அதனால இன்றைக்கி தான் Day 1ங்கிறதுனால நம்ம பார்க்கலாம். நல்லா மாலை அலங்காரம்லாம் வச்சுருக்காங்க. செங்கல்பட்டுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பாம்பேயில் வந்து ஆல்ரெடி 16 trains ஓடுறது இந்த மாதிரி சபர்பன் ஏசி சர்வீஸ். பட் சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம், அண்ட் இந்தியாவில் இது செகண்ட் சர்வீஸ் ஏசி அப்படிங்கிறாங்க. ஸோ கோச்சஸ் எல்லாமே ஃபுல்லாக ஐசிஎஃப் மேனுஃபேக்சர் தான். இஎம்யூ எல்லாமே வந்தே பாரத், அப்புறம் இஎம்யூ எல்லாமே ஐசிஎஃப் மேனுஃபேக்சர் கோச்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கோச் வந்து லேடிஸ்க்கு டெடிகேட்டட் கோச்சஸ், மற்ற எல்லாமே வந்து ஜென்ரல் கோச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு தனியாக கிடையாது, எல்லாமே ஒரே கிளாஸஸ் தான். ஸோ வெஸ்டிபியூல் சிஸ்டம் வந்து இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி எல்லா கோச்சஸ்க்கும் நம்ம உள்ளே போயிட்டு வரலாம். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கலாம். நம்ம உள்ள சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா இன்னும் நமக்கு சொன்ன மாதிரி தான் இன்னும் டைம் இருக்குது. அதனால் வந்து ஒரு 15 minutesக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும் ட்ரெயின் ஏறத்துக்கு. நம்மள மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க இங்கே. அண்டு நிறைய பேருக்கு இது ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ். ஏன்னா ஒரு மினிஸ்டர் அந்த மாதிரி யாரும் வந்து ஃப்ளாக் ஆஃப்லாம் பண்ணல. திடீர்னு நேற்றுக்கு ஏப்ரல் 18 நைட் ஒரு 8 o'clock ஃப்ரைடே அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாட்டர்டே அன்றைக்கி இந்த ட்ரெயின் ஓடும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக இன்னும். அது மாதிரி உள்ளே வந்து நமக்கு சிசிடிவி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி இந்த லோக்கல் இஎம்யூஸில் போகிறவங்களே நிறைய பேர் இங்கே வந்து கேட்குறாங்க இந்த ட்ரெயினில் ஏறிக்கலாமான்னு. பட் ஆனால் ஃபேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து மினிமம் ஃபேர் 5 rupees, அதே இந்த ட்ரெயினில் வந்து மினிமம் ஃபேர் 35 rupees. பீச் டு கிண்டி நம்ம போகிறோம் இந்த வாட்டி. அதுக்கு வந்து 60 rupees ஃபேர் போட்டிருக்காங்க. இதுவே லோக்கல் ட்ரெயின்ஸில் வந்து 10 rupees தான் ஆகும். பட் ஆனால் நம்ம இது ஏசி ட்ரெயின்கிறதுனால இட்ஸ் ஒர்த் இட். நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து இந்த ஏசி நல்லா சுகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பல விலாகர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு வாடிக்கையாக இருக்குது. இப்போது ஆப்வியஸ்லி Day 1 ஆஃப் த ஜேர்னி எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இங்கே நம்ம லோகோ பைலட்ஸ் தான் வந்தாச்சு, வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இங்கே கதவு திறக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ கதவு திறந்து நம்ம உள்ளே போய் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஃபஷனல் விலாகர்ஸ் வந்து உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளனா கோச்சுக்குள்ளே போல், ஐ மீன் வாசல்லேருந்து இதோ இந்த மாதிரி. ஸோ அதளவுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இட்ஸ் அப்ரிஷியபிள். நிறைய பேர் வந்து இந்த ப்ரெஸ்க்கெலாம் கூட பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய பேர் வராங்க அதுக்குன்னு. அப்போ தான் தெரியுது பல லாகர்ஸ் இந்த மாதிரி, அதுவும் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஃப்ரீயாக இருக்காங்கன்னு வந்தாச்சு போல் நம்மளை மாதிரி. ஸோ ஒரு வழியாக டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம என்ட்ரி உள்ளே போகலாம். இப்போது ஃப்ரீயாகவே இருக்குது, ஏன்னா இன்ஜின்லேருந்து இது கிட்டேன்னு. வாவ், இன்டீரியர்ஸ் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகாக 3 பேர் உட்காரலாம் எல்லா சைடுமே. அப்படி தான் இருக்குது இன்டீரியர்ஸ் எல்லாமே. ஃபுல்லாக இங்கே வந்து பிரெய்லி சிஸ்டம் அண்ட் எல்லாமே அலாம் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. உள்ள டிஜிட்டல் போர்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ லக்கேஜும் இங்கே வச்சுக்கலாம். அது வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது நமக்கு. அண்ட் வாஷ்ரூம்ஸ் பார்த்தா இதில் கிடையாது. சில இஎம்யூஸில் வந்து வாஷ்ரூம்ஸ் இருக்கும், பட் ஆனால் இந்த இஎம்யூவில் நம்மளுக்கு இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் மாதிரியும் இங்கே வந்து அந்த வெஸ்டிபியூல் கிட்ட ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் இருக்குது. ஸோ எல்லாமே ஓவரால் குட்டு தான் இந்த இதில். இப்போ தான் ஏசி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் சில்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. மாதிரி தான் இங்கே பார்க்கலாம். மெட்ரோ ட்ரெயின் மாதிரியே வந்து புஷ் டு டாக், எமர்ஜென்சி சிஸ்டம் எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ இதோட நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணோன்னா நம்ம இங்கே லோகோ பைலட்டோட பேசலாம். ஆனால் இங்கே வந்து லோகோ பைலட்டோட மோட்டர்மேன் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஏசிஎம்யூக்கு.
பட் லோக்கோ பைலட், இன்ஜின் டிரைவர், மோட்டர்மேன் எல்லாமே காமன் டெர்மினல்ஸ் தான். ஸோ என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், பின்னாடி நிறைய பேர் ஏறுறாங்க. ஆனால் முன்னாடி வந்து ரொம்ப கம்மி தான். நம்மள மாதிரி எக்கச்சக்க லாகர்ஸ் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. லைட்ஸ் ஆன் பண்ணியாச்சு இங்கே. இப்போ ஏசி எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஃபேன் சிஸ்டமும் இங்கே இருக்குது. நல்லாவே உள்ளே கூலாக இருக்குது. டெம்பரேச்சர் இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 22 இருக்கும், அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிலுக்கு உள்ளே ஏசியில் இருக்கிறது நிஜமாகவே நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரு 30 மினிட்ஸாக வெயிலில் தான் இருந்தோம். அதனால் உள்ளே வந்த அப்புறம் நல்லாவே சில்லுன்னு இருக்குது. சில்னஸ் எஃபெக்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. டோர் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இட்ஸ் அபவுட் 3:45. அதனால நமக்கு இந்த இது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வந்தே பாரத் தேஜஸில் பண்ணுற மாதிரி. ஸோ ட்ரெயின் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் நவ். ஸோ எல்லா சீட்லேயுமே வந்து எமர்ஜென்சி டாக் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செகண்ட் ஜேர்னி ஆஃப் த டே இந்த ட்ரெயினுக்கு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஜேர்னி 7 o'clock 7 AM மார்னிங் அது கிளம்பியாச்சு. அடுத்து 3:45 PM இப்போ கிளம்புது. பீச் விட்டு கிளம்பியாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு எல்லா ஸ்டேஷன்லையும் ஸ்டாப் கிடையாது, ரொம்ப லிமிட்டட் ஸ்டாப்ஸ். இங்கே டிஸ்பிளே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது டிஸ்பிளேலேயே அழகாக போடுவாங்க. ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் EMU ஸ்பீட் தான். ஸோ ஸ்பீட் வைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் கம்ஃபர்ட் வைஸ் நிஜமாகவே நல்லா தான் இருக்குது. மேபி இதுக்கு ஏசி போட்டதுனால இருக்கலாம். ஸோ சீட் கெப்பாசிட்டி அதே மாதிரி சீட் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸை விட. இந்த ட்ரெயினுக்கு எப்படி பேட்டர்னேஜ் இருக்க போகிறதுன்னு தெரியல நமக்கு. இப்போது இந்த ட்ரெயினுக்கு அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாததுனால ரொம்பவே காலியாக இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீக் அந்த ஆஃபீஸ் டைம் ஓப்பன் பண்ண அப்புறம் நம்ம கொஞ்சம் கும்பல் பார்க்கலாம் அந்த ட்ரெயினுக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் வி மைட் சி மோர் EMUs ஆஃப் திஸ் சார்ட். ஏன்னா பாம்பேயில் வந்து திஸ் ஹஸ் பீன் அ சக்ஸஸ். சென்னையில் வந்து செகண்ட் ஆஃப்டர் பாம்பே they have introduced. We need to wait and watch how this works out in சென்னை. வந்திருக்கிறது 4th ஸ்டேஷன். இங்கேயும் யாரும் ஏறுற மாதிரி தெரியாது நமக்கு. ஒரே ஒரு ஃபேமிலி முன்னாடி ஏறி இருக்காங்க, அப்புறம் பின்னாடி 2-3 பேர் ஏறி இருக்காங்க. டைமிங்ஸும் பார்த்தா EMUவோட டிப்பிக்கல் டைமிங்ஸ் தான். அந்த 30 to 45 செகண்ட்ஸ் நிற்கும். ஒரு சைரன் மாதிரி கொடுத்த அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வந்து ஸ்டேஷன் சென்னை பார்க். சென்ட்ரல்லேருந்து இறங்க நிறைய பேர் இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் புதுசாக இருக்குது அப்படி தான் பார்க்குறாங்க. இங்கே கொஞ்சம் க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்லேயும் வந்து டிக்கெட் செக்கர்ஸ் வந்து இதுக்கு செப்பரேட் ரேட் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் வந்து ஏற்றுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எது காமன் ரேட் எது ஏசி ரேட் அப்படின்னு. அது கண்டிப்பாக ஒரு 1 or 2 weeks ஆகும் ரேட் டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்க. எக்மோர் என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து டிபிக்கல் ஃபாஸ்ட் ட்ரெயின் EMU ஃபாஸ்ட் ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் தான் அப்ளிகபிள் இந்த ட்ரெயினுக்கு. ஸோ கரெக்டாக டிக்கெட்லாம் எடுக்கிறோமான்னு பார்க்கறதுக்கு செக்கர்ஸும் வந்தாச்சு நமக்கு. எல்லாம் ஒழுங்கு எடுக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா நிறைய இடத்துல சில கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேருக்கு இன்னும் தெரில இதுக்கு வந்து தனி டிக்கெட் எடுக்கணும்னு. தெரியாதவங்க லோக்கல் ட்ரெயின் வச்சு ஏறிடுறாங்க. அதனால செக்கர்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ட்ரெயினில் இருக்கிறவங்க ப்ராப்பர் டிக்கெட் தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் தெரியாமல் ஏறினவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அடுத்த ஸ்டேஷன் இறங்க சொல்லி. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் ரூட் போயாச்சு நம்ம, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரூட். செட்பேட் மாதிரி ஸ்டேஷன்ஸை பைபாஸ் பண்ணி போகிறாங்க அங்கே. இப்போ வந்திருக்கிறது வந்து மாம்பலம். இந்த இடத்துல வந்து நமக்கு இனிமேல் வந்து அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா நம்ம ஜென்ரல் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது, ஃபாஸ்ட் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. அதனால இங்கே வரவங்க இப்போ தப்பாக டிக்கெட் எடுத்து வர மாட்டாங்க.
அண்ட் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனும் டோர் திறக்கலை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டோருமே இன்னும் திறக்கலை இங்கே. இப்போ சென்னை திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. இங்கே என்ன இஷ்யூன்னு தெரியல, இன்னும் அப்படியே டோர்ஸ் எல்லாமே லாக்டாக தான் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸாக டோர் ஓப்பன் ஆகலை. அங்கே இருக்கிற அங்கிள் ரொம்பவே ஆங்ஸைட்டியில் இருக்கார். ஃபைனலாக ஓப்பன் ஆகிடுச்சு, பாடான்னு ஏறிட்டாங்க எல்லோரும். எக்கச்சக்க விளாகர்ஸ் இருக்காங்க இங்கே, மொபைலும் கையுமா தான் இருக்காங்க நம்மள மாதிரி. வெஸ்டிபியூல் சிஸ்டம் எல்லாமும் நல்லா தான் இருக்குது. இந்த கேப்லாம் பார்த்து நடக்கணும். நம்ம மெட்ரோ ட்ரெயின் மாதிரியே தான், தெரியாமல் காலை வச்சா இங்கே நசுக்கிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு, கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் நம்ம இறங்கணும். 20 மினிட்ஸ் மெமரபிள் ஜர்னினே சொல்லலாம், அதுவும் டே 1 நம்ம வந்ததுனால. ஹோப் இந்த ட்ரெயினுக்கு நல்ல பேட்டர்னேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சார்ஜஸ் தான் போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் சார்ஜில் போட்டிருக்கு, ஏசி சார்ஜில் நம்ம போகிறது வந்து இட்ஸ் மச் மோர் அட்வான்டேஜ் எல்லாருக்குமே. அதுவும் இந்த ஹாட் சம்மரில் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு. நாங்கள் கதவு தாக்க தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஏறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவுட் சைட் வியூ பார்க்குறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். குவிக் ஜேர்னியை முடிச்சிட்டோம். அடுத்த ஜேர்னியில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.